பயங்கரமான காம்பினேஷனா இருக்கே. ஸோ இது எல்லாருக்குமே ஆப்வியஸ்லி பிடிக்கிற மாதிரியான ஒரு காம்பினேஷன் தான். ஆனால் ஒரே மாதிரி மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி இருக்க டிசைன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ நீங்கள் இந்த பார்டர் பார்த்துருப்பீங்க. இந்த பார்டர் வந்து பட்டு சாரியில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி. ஸோ நிறைய இதில் வந்தாலும் இந்த பார்டருக்கு வந்து கெட்டி பார்டர்னு சொல்லுவாங்க. இதோட சரி ஒர்க் அந்த மாதிரி. இந்த சரி நெருக்கமாக இருக்கிறது. ஏன்னா வேற எந்த டிசைனுமே அதில் இருக்காது, நடுவில் வெறும் லைன்ஸ் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். கெட்டி பார்டர்னு அந்த மாதிரி பேட்டர்ன் தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து காம்பினேஷன் ஒரு பட்டுவில் கொண்டு வந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அதே சாரி அஃபோர்டபுளாக கொண்டு வரணும் அப்படின்னா மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கணும். இது வந்து ஒரு விஸ்கோ சில்க். நீங்கள் மெட்டீரியல் போட்டிங்கன்னா இது வந்து நார்மலாக நீங்கள் இப்போ காலையில் ஒரு முகூர்த்தம் டைமுக்குமே நீங்கள் இந்த சாரி வந்து வேர் பண்ணிட்டு போகலாம். முகூர்த்தம் சாரி அப்படின்னா நீங்கள் பட்டு சாரி தான் வேர் பண்ணணும். இந்த சரியோட இதை நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1 ப்ளீட்லேயோ இல்லை ப்ளீட் பண்ணியோ போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ இதோட கலர் காம்பினேஷன்ஸும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஆனால் இந்த கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே வந்து வித்தியாசமாக தெரியும்ல, அதுதான். இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு கஸ்டமர் வந்து கேட்டாங்க, நம்ம முகூர்த்தம் லுக்குக்கு சாரி வேணும், ஆனால் யூஷுவலாக இல்லாமல் எனக்கு வேறு மாதிரி தான் கொடுங்க. இந்த கலெக்ஷன்ஸில் இருக்க ஃபோட்டோஸ் தான் அவங்க பார்த்தாங்க. ஆக்சுவலாக அவங்க என்னோடய ஆன்லைன் கஸ்டமர் தான். பார்த்தாங்க, இந்த கலெக்ஷன்ஸில் இருக்கிறது தான் எடுத்தாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சுன்னா எப்போ வெட்டிங் ஸ்டார்ட் ஆகும், அவங்க சிஸ்டரோடதுன்னு சொல்லி. ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகும் எனக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நான். ஏன்னா எல்லாரை விட எனக்கே தெரியுது இதை பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. அவங்க அந்த சாரி ரிசீவ் ஆகணும்னு எனக்கு கால் பண்ணி சொன்னது அதுதான். எனக்கு வந்து கியூரியாசிட்டியாக இருக்குது, என் சாரி போடுவேன் என்னென்ன சொல்ல போகிறாங்கன்னு. ஸோ இந்த சாரிலையுமே வந்து டிஃப்ரெண்ட்டான வந்து ஒரு ப்ளவுஸு பாந்தினியில் ஒரு ஜரி ஒர்க் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணி தான் போடணும்னு ஒரு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி இதை நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டாலே போதும். ஆமாம், ஸ்டிச் பண்ணி போட்டாலே போதும். கலர் காம்பினேஷன்ஸுமே வந்து நான் ரொம்ப பார்த்து ரேராக நம்ம இங்கே யாரும் போடக்கூடாது அப்படின்னு. இப்போ இந்த கலருமே காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அப்புறம் அட்ராக்டிவாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ரேஞ்சுமே வந்து ரீசனபிளாக இருக்கணும். இதோட பல்லு பாருங்கள், நல்லா அந்த காஞ்சி சாரி நல்ல ஒரு பட்டு சாரியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு பல்லு, அந்த மாதிரி. ஸோ இந்த கலர் சூப்பராக இருக்கும்ல, எல்லாருக்குமே சூட் ஆகும். ஏன்னா லைட்டு டார்க் ரெண்டுமே ரெண்டு சைடுமே இருக்கிறதுனால எல்லாருக்குமே சூட் ஆகும். அதே மாதிரி ப்ரைஸுமே வந்து அஃபோர்டபுளாக இருக்கணுங்கிறது தான். எல்லாமே அஃபோர்டபுள் தான். நானே சிலதில் ஏதாவது ஜாஸ்தி இருந்தால் இம்மீடியட்டாக கேட்பேன். அவங்களோட பட்ஜெட் வந்து 2000 வச்சா போதும் ஒரு சாரிக்கு, இல்லை ஒரு சிலர் வந்து 3 ஓகே தான் எனக்கு, இல்லை ஒரு சிலர் 1500 தான் அப்படின்னு நினச்சி வருவாங்க. இப்போ இந்த சாரி திடீர்னு அவங்களுக்கு பார்க்கும்போது பிடிக்கும், ஐயோ இது ஆனால் என் பட்ஜெட்டில் இல்லையா அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ இதுக்கு சிமிலராக நம்ம வேறு என்ன இருக்குமோ அது மாதிரி ஒரு 2 வெரைட்டி வச்சுக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ இந்த மெட்டீரியலை பார்க்கும்போது எனக்கு இது நம்மளுக்கு பார்த்தோன்னே தோணும்ல இந்த மெட்டீரியல் ஓகே இல்லைன்னு. இப்போ நான் சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துக்கலாம். ரேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம்னு எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இது ஓகேவா பாருங்கள், இந்த ரேட்டில் இருக்குது, நீங்கள் தொட்டு பாருங்கள், உங்களுக்கு எப்படி அப்படி கேட்பேன் நான். அன்றைக்கி அப்படி கேட்பீங்களா? கேட்பேன், நீங்கள் தொட்டு பாருங்கள் இது எப்படி இருக்குது, ஓகேவா அம்மா நீங்கள் தொட்டு பாருங்கம்மா எப்படி இருக்குன்னு. இது ஆனால் கலர் போகுமா நம்ம யூஸ் பண்ணி, ஏன்னா முக்கால்வாசி நான் யூஸ் பண்ணி பார்த்துருப்பேன் எல்லா சாரீஸுமேவா. இதில் இருக்க ஒரு 75% சாரீஸில் நான் சீரியலுக்கு யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். மெட்டீரியல்ஸ் நான் அம்மா போட்டிருக்காங்க, நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஏன்னா நான் மோஸ்ட்லி சாரீ வேர் பண்ணுற ஆள் அப்படிங்கிறதுனால ஒரு செட்டு நமக்குன்னு பார்த்தோன்னே இந்த கலர் எனக்கு தான் அப்படி எடுத்து வச்சுறது உண்டு. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணதில் ஒரு சிலர்லாம் துவைக்கும் போது கலர் போனது, ஒரு வாஷ்க்கு அப்புறம் நல்லா இல்லாத மெட்டீரியல் அடுத்த வாரம் நான் கொண்டே வர மாட்டேன். இது நல்லா இருக்கே மேம். ஐ திங்க் யாருமே இப்படி பண்றதுன்னு நினைக்கிறேன். சாரியை போட்டு நான் வந்து நிறைய மெட்டீரியல் நான் எப்பவுமே சொல்லுவேன், காட்டன் சாரீஸ் அப்படின்னா கஞ்சி போடுற துணிக்கு கஞ்சி போடுங்க. ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறத அப்படியே வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக வாங்கி ஊற்று போடுங்க. கஞ்சி ஒரு சாப்பாடோட கஞ்சி எடுத்து போட்டு பாருங்க, ரியல் கஞ்சி போட்டோன்னா அந்த ஸ்டாச் வந்து எப்படின்னா நமக்கு அந்த சாரி எப்பவுமே புதுசாக காட்டும்.